நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற நாமே இந்த மரத்துக்கு இருக்கும் போதே வெப்பமா இருக்கு. அப்ப வெளியில வேணா எப்படி இருக்குது? அப்ப எவ்வளவு பெரிய வெப்பம் இருக்குது பாருங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்காம, ஆனாலும் நம் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல. இந்த பூமி பந்துல இந்த இதுல 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் 1/3 காடு இருக்கணும். அப்ப இது என்ன ஆகுது? அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம். இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யும். மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பலாயிர. அந்த வளிமண்டலம் தடுத்து அதுக்கு கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது. அப்ப தாங்குற அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் யார்? இந்த மரங்கள். இவையெல்லாம் என்னாவ? கறிக்கட்டையா செத்து கிடப்ப. இது நம்ம சபையொலி, சாமானியனின் வலியை உறக்க சொல்லும் வலையொலி.